மீன் பொடி பாண்டிய மன்னன். ஸோ இது என்ன காரணம் அதை வச்சிருக்கீங்க? அது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. ஆக்சுவலி சார் இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்துல நடக்குது. ஸோ அதனால நான் அப்படி கட்டிருக்கேன். ஏர்கிராஃப்ட் வந்து மலேசியால நடந்தது. ஆமா சார், அது பேஸ் பண்ணி தான் இது. ஆமா சார், அது பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் சொல்லல. இது அதோட புனைவு. இந்த கதையை புனைவா வச்சு நாங்க ஒரு இமேஜினேஷன். ஆமா சார், ஆனா நிறைய ஒரிஜினல் ஃபேக்ட் இந்த மாதிரி உள்ள பெர்முடா, ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல எங்களோட கதையோட புனைவு சேர்த்து. சதுர்ன்றதுக்கு 4 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. 4 காலகட்டங்கள். ஆமா சார், சதுராட்டம், சதுரமுறை இல்ல, இதுக்கான மீனிங் வந்து 4 காலகட்டத்தில் நடக்குது. ஸோ அதனால நாங்க சதுர்னு சொல்றோம். தனஞ்சயன் சார் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்ல அவரு தங்கலான்ல பிஸியா இருக்காரு, அதனால வரிசையா அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில சொன்னாரு. 5 மணிக்கு மேல கிளம்பிடுவோம் பண்ணாரு. 5 மணி ஆயிடுங்க. போஸ்ட் பண்ணிட்டோம். 5 மணி போஸ்ட் பண்ணிட்டோம். இது நடுவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டப்பா, நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க. இதுல வச்சு ஒரு திரைக்கதை பண்ண வச்சு அவங்க யாருன்னு தெரியாது. இல்ல பண்ணாதானே வெளியில இல்ல. ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நான் கோயம்புத்தூர் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பாட்டு எனக்கும் இருக்கு, அதனால சொல்றேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா இருக்கு. கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கே ஆரம்ப காலகட்டம். ஓகேங்களா? இன்னைக்கு வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர், சேலத்தில் தான் இருக்கு. அங்கிருந்து தான் மலைக்கல்லன் படத்துல இருந்து எல்லா படங்களும் இந்தியில எல்லாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன் இருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய டேலண்ட் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண, இந்தியன் சினிமாவே டாமினேட் பண்ண கோயம்புத்தூர் வந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு இன்னைக்கு விலகி நிறைய டேலண்ட் அங்க வந்து சந்தோஷமா இருக்கு. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடிடி சுற்றுது. அதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டது. எனக்கு ஆச்சரியம் வந்தது, நீங்களா சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த கைமை கடக்கு படம் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் எடுக்கும். அது ஓடிடிலே பெரிய ரெவன்யூ வந்தது. அந்த 2 பேர் சேர்ந்து நடிச்சு அட்டகாசமா கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்து இண்டிபெண்டா படம் பண்ணாங்க. இப்போ இவங்க பண்ற படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸ் வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸ் மூலமா ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும், கிரீன் மேட்டை வச்சுட்டு நீங்க வந்து எக்கச்சக்கமான கிரியேஷன் பண்ணணும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் பிரமிச்சேன், ரொம்ப திறமசாலிங்கப்பா அப்படின்னு. என்னன்னா எனக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் ரியல் லொகேஷனே கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொகேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா முக்கால்வாசி எல்லாமே ஸ்டுடியோல வச்சு கிரியேட் பண்ண விஷயம். சார் சொன்னா பார்த்தீங்களா, திடீர்னு உள்ள போச்சு. அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான். அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது படமா எப்படி இருக்கும். ட்ரெயிலர் அசைச்சிட்டாங்க 2 மினிட்ஸ்ல, அந்த 2 ஹவர்ஸ்ல எப்படி அசைத்த போறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்ட். ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம். அவர் சார் சொன்ன பார்த்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னு டைட்டில் போச்சு. அதனால நம்ம கொஞ்சம் கவனத்தில் இருக்கும். டைட்டில் கரெக்டா ரீச் ஆகுது. என்ன சார் சதுர்னு எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில், எல்லார்ட்டுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாதுல்ல. அதனால இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போகணும், அதுக்குதான் சொன்னேன். ஒரு ப்ரொடியூசரா நான் எப்பவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருக்கேன். டைட்டில் உங்களை கனெக்ட் ஆகும், அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசணும். அதனாலதான் மேலேயே சொன்னேன் டைட்டிலும் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டார், சார் கேட்டுட்டாரு, என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்கிறாரு. எல்லா மக்களும் மீனிங் கேட்டா பிரச்சனை ஆயிடும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால உங்களோட முயற்சி கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல. என்ன வந்து அவர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டே இருந்தார், சார் நீங்க வரணும்னா நான் ரொம்ப இதுவா இருக்குமா, போயிட்டு இருக்கு, 6 மணிக்கு போஸ்ட் இருக்கு, நான் அந்த வேலையில இருக்கேன். இல்ல சார் நீங்க வாங்கினாரு. எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சுதான். இது வேற வம்பு. தங்கலான் வேலையை விடாம நான் சொன்னல, இப்போ தங்கலான் வேலை கரெக்டா 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு லான்ச் பண்ணிட்டு தங்கலான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது. 5 மணிக்கு லான்ச் ஆயிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் கேட்டே இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புகிறாரு. அது கரெக்டா 4:55 அனுப்பிச்சு ஓடி போய் மேடையில் போயிட்டு. அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சொன்ன வேலையில டைம்ல லான்ச் பண்ணிடணும், விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப என்ன சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்துட்டு இருக்கிற சினிமா தான். இந்த சினிமாக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ரவி சார் மாதிரி நண்பர்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை, புது டீமை மிகப்பெரிய லெவலில் நீங்க சப்போர்ட் பண்ணணும் தான் உங்களை நான் கேட்கிறேன். ட்ரைலர் பார்த்து ஆமா, நானும் ட்ரைலர் பார்த்து நல்லா இருக்கணும் சொல்லிட்டீங்க. இது வெளியே போகக்கூடாது தான் நீங்க வந்தீங்க. ஆமா, அதே மாதிரி தான் நீங்களும் வந்தீங்களா.
அதனால மிகப்பெரிய அளவுல ஏஜி சப்போர்ட் பண்ணி சதூரப்பு கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி. கரெக்ட் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க சதுர்னு படம் வச்சிருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்ல காட்டுறீங்க, சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும்போது அது என்னன்னா, எரிக்கல் வந்து தான் வந்து டோட்டல் உலகத்தையும் அழுத்தி திருப்பி ரீஜன் அந்த நேரத்துல வந்து நீங்க சிவனை காட்டுறது எந்த இது? இல்ல சார், அது வந்து போஸ்டுக்கா இருக்குது, ஆனா படத்துல இந்த மாதிரி இருக்கு, படத்துல வேற மாதிரி இருக்கு. சரி, அப்புறம் ஹெலிகாப்டர் காட்டுறீங்க, அதுல வந்து தமிழ்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி அது? தமிழ் வந்து என்னன்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினால தான் இந்த இது பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேரே தமிழ் தான். அது எதுக்காக வச்சிருக்கேன்னா, தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தான் வச்சிருக்கேன். ஹெலிகாப்டர் மேலேயே தமிழ் எழுதுவீங்க, தமிழ்ல போர்டே வைக்க விட மாட்டாங்க. எனக்கு அது மேல உள்ள ஆர்வத்தில் இங்கிலீஷ்ல தான் வைக்கிற மாதிரி இருந்தது. வேண்டாம், தமிழ்லயே தமிழ் போடணும். அதுக்கு ஒரு ரீசன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. டேரக்டர் சொல்லுங்க. நம்ம படம் எடுத்து வெளியில வரணும்னாவே ரொம்ப போராட்டம். இதுல ஒரு டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை காலி பண்ணணும்னு சொல்லி நம்மளே போராடணும். நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் நான் பாப்பேன்னு சொல்றீங்க. இன்னும் உங்க படம் ரீச்சே ஆகல. நான் இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதே மாதிரி உங்க படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல நாங்களும் பார்க்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? இல்ல சார், நான் மீன் பண்ணது நான் அப்படி சொல்லல, தமிழ் ராக்கர்ஸ் சொன்னேன். நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 10 பேர் போனோம். அதுல 2 பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போய், நானும் அவனும் சினிமா ரிலேட்டடா இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். அவன் என்ன சொன்னா, இன்னொரு படத்துக்கு சொன்னான். சொல்லிட்டு இல்லடா இது 120, அது போக வேண்டாம் இதுக்கு அப்படின்னு. இப்போ ஏன்டா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னது, இல்லடா கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம பாக்குற அளவுக்கு நார்மலா தானே இருக்கு, ஸோ நம்ம வந்து ஒரு போன்லயோ இதுலயோ பார்த்துக்கலாம். நான் ஃபேக்டை தான் சொன்னேன். அப்ப அவன் சொன்னது அதான், அது சொன்ன முதல்ல என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், தப்பா எடுக்கலாம். அவன் சொன்னதுனால சரி ஓகே, நான் ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்றத விட, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அது ரிலேட்டடா பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்கர்ஸ் பார்க்கலாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் முதலே சொல்லிட்டேன், தப்பா எடுக்கிறேன். கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எல்லாரும் அதனாலதான் அதை கேட்பேன். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இல்ல சார், நான் வந்து ஒரு எட்டிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனாரு, தமிழ் ராக்கர்ஸ் செய்தது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு தான் இதுவும் எடுத்துட்டு வருது படம். ஆமா சார், கண்டிப்பா. அப்படி வரும்பொழுது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும்? அவங்களுக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுக்கணும்? இல்ல சார், நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல, அந்த டைம்ல இப்ப அதெல்லாம் இல்ல. நான் சொல்றது வந்து அந்த டைம்ல வந்து நானே அப்ப நானும் பார்த்தவன் தான். ஏன்னா நான் சினிமாவுக்குள்ள வரல, தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் பார்த்தேன். அதனால அதை நான் ஃபேக்டர் பண்ணேன். இது எக்ஸாம்பிளா தானே சொன்னதை அதை ப்ரொமோட் பண்றதுக்காகவோ இல்லை தமிழ் ராக் இது பண்றதுக்காக